பிக்ஷுவை குண்டோதரன் கவனிச்சுக்குவா. காஞ்சி ஒற்றர் படைக்கு நீ அழியாத அவமானத்தை உண்டு பண்ணிட்ட. அதோட மர்மம் என்னங்கிறத கண்டுபிடிச்சியான்னு புத்த பிக்ஷு நிஜமான புத்த பிக்ஷு இல்லையே. ஒற்றர்கள் 2 பேரும் ரொம்ப கவனமா கேட்டுட்டாங்க. பிக்ஷு கிட்ட இருந்து தான் கவர்ந்து கொண்டு வந்தது விஷக்கத்தின்னு தெரிஞ்சு நடுங்கின குண்டோதரனை பார்த்து, ஆமா, பிக்ஷுவை எங்கே விட்டுட்டு வந்த, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார். கோயில் மடைப்பள்ளிக்குள்ளே அடைச்சி தாளிட்டு வந்திருக்கேன் பிரபுன்னு குண்டோதரன் சொன்னான். நல்ல காரியம் செஞ்ச, வா போகலாம், கிராமத்துக்கு வழியை காட்டுன்னு மகேந்திர பல்லவர் சொன்னார். அப்போ சத்ருக்கனன், பிரபு, கிராமத்துக்கு நாம ஏன் இப்போ போகணும், நம்ம வந்த காரியம்தான் ஆகிடுச்சே, புத்த பிக்ஷுவை குண்டோதரன் கவனிச்சுக்குவா, நாம போகலாம் வாங்க அப்படின்னு கவலை துணிச்ச குரல்ல சொன்னான். மகேந்திர பல்லவர் அதுக்கு, இல்லை சத்ருக்கனா, நாம் வந்த காரியம் இன்னும் ஆகலை, வாதாபி படைகளை தடுக்கிறத விடவும் முக்கியமான காரியம் இங்கே நமக்கு இருக்கு. துரோகி துர்விநீதனை சிறைப்படுத்தினது பெரிய காரியம் இல்லை. நாகநந்தி பிக்ஷுவை சிறைப்பிடித்து கொண்டு போனோன்னா இந்த யுத்தத்தில் நமக்கு 3/4 பங்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு சொன்னார். பிரபு, அவ்வளவு முக்கியமான காரியமாக இருந்தா பிக்ஷுவை வெகு நாளைக்கு முன்னாடியே சுலபமாக சிறைப்படுத்தி இருக்கலாமே, ஆயனர் வீட்லேயே பிடிச்சிருக்கலாமேன்னு சத்ருக்கனன் கேட்டான். இத்தனை நாளும் பிக்ஷு சுதந்திரமாக இருக்க வேண்டியது நான் உத்தேசித்திருந்த காரியங்களுக்கு அவசியமாக இருந்துச்சு. இனிமே அவர் வெளியே இருந்தால் பாதகம்தான் விளையும் அப்படின்னு மகேந்திரர் சொன்னார். பிரபு, பிக்ஷுவை சிறைப்பிடிக்கிற வேலையை என்கிட்டவும் குண்டோதரன் கிட்டவும் ஒப்படையுங்க, நீங்கள் உடனே புறப்பட்டு போங்க. ஆற்றுக்கு அக்கறையில் கண்ணபிரான் ரதத்தை பூட்டி ஆயத்தமாக வச்சிருந்தான் அப்படின்னு சத்ருக்கனன் சொன்னான். ஆனால் இந்த வேலையை உங்கள் 2 பேர்கிட்ட கூட ஒப்படைக்க முடியாது சத்ருக்கனா, நானே தான் செஞ்சாகணும். குண்டோதரா, போ முன்னால் அப்படின்னு சொன்னார் மகேந்திர பல்லவர். அதுக்கு மேலே சத்ருக்கனன் வாய் திறக்கலை. 3 பேரும் ஏறக்குறைய பொழுது புலர்ற சமயத்தில் மண்டபப்பட்டு கிராம எல்லையை அடைஞ்சு கோயில் வெளிமதிலை தாண்டி குதிச்சு உள்ளே போனாங்க. மடைப்பள்ளியுடைய கதவு வெளித்தாளிட்டபடி இருந்துச்சு. கொஞ்சம் கர்வத்துடனேயே குண்டோதரன் அந்த வெளித்தாளை அப்புறப்படுத்தி கதவை திறந்தான். 3 பேரும் உள்ளே போனாங்க. நாலாபுறமும் நல்லா பார்த்தாங்க. மடைப்பள்ளியுடைய உட்புறம் சூனியமாக இருந்துச்சு. மேற்கூரையில் சில ஓடுகள் எடுக்கப்பட்டிருந்ததால் உண்டாகியிருந்த துவாரம் பிக்ஷு எப்படி அங்கிருந்து தப்பி போனாரு அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரியப்படுத்துச்சு. நினச்ச சத்துருக்கனா, பிக்ஷுவை சிறைப்பிடிக்கிற வேலையை நான் ஏன் உங்ககிட்ட ஒப்படைக்கல அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேட்டார். குண்டோதரா, பல்லவேந்திரர் சொன்னது காதில் விழுந்துச்சா, காஞ்சி ஒற்றர் படைக்கு நீ அழியாத அவமானத்தை உண்டு பண்ணிட்ட அப்படின்னு சத்ருக்கனன் சொன்னான். எஜமானே, அந்த அவமானத்தை இன்னைக்கே நான் போக்கிடுறேன். கருணை புரிஞ்சு உங்ககிட்ட உள்ள கத்தியை இங்கே கொடுங்க. நாகநந்தி பிக்ஷு இந்த கிராமத்தில் தான் இன்னும் இருக்கணும். நாளைக்கு பொழுது விடுகிறதுக்குள்ளே அவரை கண்டுபிடிச்சு அவருடைய தேகத்தில் இந்த விஷக்கத்தியை பதிச்சு கொள்ளலைன்னா என்னுடைய நெஞ்சில் இதை பதிச்சுட்டு உயிரை விடுவேன் அப்படின்னு சொன்னான் குண்டோதரன். சத்ருக்கனன் கத்தியை குண்டோதரன் கிட்ட கொடுக்க முயற்சி பண்ணினப்ப மகேந்திர பல்லவர் குறுக்கிட்டு அதை வாங்கிட்டாரு. குண்டோதரா, இந்த மாதிரி அசரித்தனமான சபதத்தெல்லாம் இனிமேல் செய்யாத. புத்த பிக்ஷுவுடைய உடம்புல இந்த கத்தியை நீ செலுத்த முடியாது. அவருடைய தேகம் வஜ்ர தேகம். அவரை குத்துனா கத்தியுடைய முனை தான் மழுங்கும். அப்படி அவரை நீ காயப்படுத்தினாலும் இந்த கத்தியில் இருக்கிற விஷயம் அவரை கொல்லாது அப்படின்னு மகேந்திர சக்கரவர்த்தி சொன்னார். அது எப்படி பிரபு? பிக்ஷு என்ன மந்திரவாதியா? மந்திர சாதனங்கள்லாம் உங்களுக்கு கூட நம்பிக்கையுண்டான்னு சத்ருக்கனன் கேட்டான். மந்திரமும் இல்லை, மாயமும் இல்லை. விஷத்தை விஷம் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? புத்த பிக்ஷுவுடைய தேகத்தில் ஓடுற ரத்தம் விஷம் கலந்த ரத்தம். எத்தனையோ காலமாக விஷ மூலிகைகளை அருந்தி உடம்பையே விஷமயமாக செஞ்சு கொண்டவர் தான் அந்த மகான் அப்படின்னு மகேந்திரர் சொன்னார். ஐயோ, என்ன பயங்கரம் அப்படின்னு சொன்னான் சத்ருக்கனன். புத்த பிக்ஷுவுடைய தேக காற்று பட்டதும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாகங்கள் மிரண்டு அங்கேயும் இங்கேயும் ஓடும் அப்படின்னு மகேந்திரர் சொன்னார். ஆமாம் எஜமானே, நான் கூட பார்த்துருக்கேன். அதோட காரணம் இப்போ தான் தெரியுதுன்னு குண்டோதரன் சொன்னப்ப அவனுடைய உடம்பு நடுங்குச்சு. கெடில நதிக்கரையில் அந்த பயங்கரமான சர்ப்ப குகையை பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா சத்ருக்கனா அப்படின்னு மகேந்திரர் கேட்டார். அதை மறக்க முடியுமா பிரபுன்னு சத்ருக்கனன் சொன்னான். அதோட மர்மம் என்னங்கிறத கண்டுபிடிச்சியான்னு மகேந்திரர் கேட்டார். என்ன யோசிச்சாலும் யூகிக்கவே முடியலன்னு சத்ருக்கனன் சொன்னான்.
சரி, நான் சொல்லறேன். காஞ்சி கோட்டைய வேற வழியில பிடிக்க முடியலைன்னா, கோட்டைக்குள்ள இருக்கிற குடி தண்ணீரிலெல்லாம் விஷத்த கலந்துடலாங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு மகேந்திரர் சொன்னாரு. அடடா! என்ன கொடுமை! இவ்வளவும் கருணாமூர்த்தியான புத்த பெருமானுடைய பெயரால ஒரு புத்த பிக்ஷுவால செய்யப்படுதா? என்னால நம்ப முடியலையேன்னு சத்ருக்கனன் சொன்னான். ம், நம்ப முடியாத காரியம்தான். ஆனா புத்த பிக்ஷு நிஜமான புத்த பிக்ஷு இல்லையே. காவி துணியையும் பௌத்த சங்கங்களையும் தன்னுடைய காரியங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொள்ளற மிக மிக சாமர்த்தியசாலியான ஒற்ற நல்லவான்னு மகேந்திரர் சொன்னார். அப்பேற்பட்ட கிராதக கொலை பாதகனை கொல்லாம விடணும்னு சொல்லறீங்களே அப்படின்னு சத்ருக்கனன் சொன்னான். கொல்லறதுனால பயன் இல்லை. சிறை பிடிச்சு வச்சோன்னா புலிகேசியோடு நாம் நடத்துகிற யுத்தத்தில் ஒரு பெரிய ஆயுதமாக பிக்ஷு உபயோகப்படுவாருன்னு மகேந்திரர் சொன்னார். பிரபு, பிக்ஷு யாருன்னு கேட்டான் சத்ருக்கனன். சத்ருக்கனா, ஒரு யூகம் இருக்கு. நிச்சயமாக தெரிஞ்சதுக்கப்புறமா சொல்லற. நீயும் உன்னுடைய சீரன் குண்டோதரனும் இதுவரையில் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எவ்வளவோ மகத்தான சேவைகளை புரிஞ்சிருக்கீங்க. ஆனால் அவை எல்லாத்தையும் விட பரம முக்கியமான காரியம் உங்களால் இப்போ ஆக வேண்டியிருக்கு. நான் சொல்லறத 2 பேரும் கவனமாக கேட்டு அதுபடி செஞ்சா காரியம் ஜெயமாகலாம். என்ன சொல்லறீங்க அப்படின்னு மகேந்திரர் கேட்டார். தங்கள் சித்தம் பிரபு. கட்டளைப்படி அணுவும் பிசகின்றி நடந்துக்கிறோம் அப்படின்னு சத்ருக்கனன் சொன்னான். பொழுது புலர்ற நேரத்தில் பன்னீர் மரத்தில் மலர்ந்து குலுங்கிய புஷ்பங்கள் கம்முன்னு மனம் வீசுச்சு. ஏறக்குறைய வட்ட வடிவமாக இருந்த சந்திரன் பொன்னிறத்தை இழந்து வெண்தாமரையின் நிறத்தை பெற்று மேற்கு திசையுடைய அடியில் அமிழ்ந்து கொண்டிருந்தான். அந்த அதிகாலை நேரத்தில் கோயில் பிரகாரத்தில் மடைப்பள்ளி வாசல்ல மகேந்திர சக்கரவர்த்தி அமர்ந்து சத்ருக்கனனையும் குண்டோதரனையும் அருகில் உட்கார சொல்லி அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி சொன்னார். ஒற்றர்கள் 2 பேரும் ரொம்ப கவனமாக கேட்டுட்டாங்க.